ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு மலையாள படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் குயின் எலிசபெத். வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த படத்தோட கதையை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஃபியூனரலை காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் தாங்க இறந்து போய் சவப்பெட்டியில் படுத்திருக்க மாதிரி காட்டுறாங்க. முன்னாடி ஹீரோ லீட் பண்ணிட்டு சோகமாக போயிட்டுருக்காரு. என்னடா இது ஆரம்ப சீன்லேயே ஹீரோயின் இறந்துட்ட மாதிரி காட்டினாங்களேன்னு பார்த்தா அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயின் பெட்லேருந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக தங்கியிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே சொந்த ஊரில் இருக்காங்க. ஹீரோயின் காலைல ஏந்திரிச்ச உடனே வாக்கிங் போகிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஹெல்த் கான்ஷியஸான ஆள். காலைல கரெக்டாக ஜாக்கிங் போயிட்டு வர்றது என்ன, க்ரீன் டீ குடிக்கிறது என்ன, டயட் ஃபுட் எடுக்கிறது என்ன, இப்படி இவங்க வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ காலைல ஏந்திரிச்சு நின்று கண்ணாடி முன்னாடி நின்று அவரோட ஃபேஸை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. 10,000க்கு ஃபேரல் லவ்லி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட அம்மா ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்க டியூஷன் தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டியூஷன் படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. மறுபடியும் சீனை கட் பண்ணி ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் ஜாக்கிங்லாம் முடிச்சுட்டு லிஃப்ட்டில் அவங்க ஃப்ளாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கப்ப பக்கத்தில் ஒரு லேடி குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த சவுண்டு கூட இவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகுது. ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து ஒரு ரொமான்டிக் சாங் டிவியில் ஓடிட்டு இருக்கு. அதை கூட பார்க்காம மாற்றிட்டு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைனிங் டேபிளில் லைட்டாக அழுக்கு இருக்கவும் சர்வெண்ட்டை கூப்பிட்டு எல்லாரும் கொடுக்குறத விட 1000 ரூபா உங்களுக்கு கூட தானே சம்பளம் தரேன், அப்புறம் ஏன் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுத்தமாக பர்ஃபெக்டாக ஸ்ட்ரிக்டாக சிடுசிடுன்னு இருக்கவங்க தான் நம்ம ஹீரோயின்னு காட்டுறாங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் கூட ஆயிலெலாம் கம்மியாக எடுத்துக்கிட்டு ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. ஒரு பக்கம் இருக்க ஹீரோயின் கிளம்பி வெளில வந்தா அக்கம் பக்கத்து வீட்லையாவது அனுசரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரு கூடயுமே சண்டை. பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்களோட குப்பை தொட்டியில் குப்பையை போடாமல் ஹீரோயின் வீட்டு குப்பை தொட்டியில் குப்பை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு பேரும் இருக்குது, ராட்சசின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க குழந்தைங்கலாம் ஹீரோயினோட காரில் வந்து ராட்சசின்னு எழுதி வைக்க இதை பார்த்து ஹீரோயின் குழந்தைங்க கொண்டு பார்க்காம, ஏன்டா என் வீட்டு காரில் எதுக்குடா வந்து எழுதுற, இப்படி எழுதணும்னு ஆசை இருந்தால் உங்கள் அப்பா வீட்டு காரில் போய் எழுதுறான்னு சொல்லி பசங்களையும் திட்டி அனுப்பி விட்றாங்க. மாலில் இருக்க கடையில் தான் ஹீரோயினோட ஆஃபீஸும் இருக்குது. அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே தான் ஹீரோவோட ஃபோன் கடையும் இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒன் சைடாக லவ். ஹீரோயின் டெய்லியும் வரப்பையும் குட் மார்னிங் சொல்லி விஷ் பண்ணுவார். ஆனால் அவங்க அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடக்குது. ஹீரோயின் நேராக ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தவங்க அப்போ தான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போட்டு வாங்குன்னு வாங்குறாங்க. நீ டெய்லியும் செல்ஃபி எடுக்க தான் ஆஃபீஸ்க்கு வரியா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கப்ப லேட்டாக ஒரு சர்வெண்ட் வராங்க. டெய்லியும் இப்படி லேட்டாக வந்தால் உன் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே சிடுசிடுன்னு தான் பேசுகிறாங்க. அந்த ஆஃபீஸில் இருக்க எந்த ஸ்டாஃபுக்குமே நம்ம ஹீரோயினை பிடிக்கல. அங்கே வேலை பார்க்குறவங்க கூட என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கம்மா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சம்பளத்தை முன்பணமாக கொடுக்க முடியுமான்னு கேட்க அதுவும் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோனோட தம்பி அம்மா அப்பா எல்லாருமே ஊர்லேருந்து ஹீரோனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன விஷயமா பேச வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோனோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணோம்னா முதல்ல அக்காவுக்கு பண்ணணும் இல்லையா, அதனால் தம்பி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், இப்போ நீ பண்ணிக்கிட்டா தான் அடுத்து நான் பண்ணிக்க முடியும், அதனால் சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு வந்து பேச, அதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களையும் சிடுன்னு பேசி அனுப்பி வைக்கிறாங்க. உனக்கு வேணும்னா நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா, உனக்காகலாம் நான் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி தம்பியையும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸும் சோகமாக கிளம்பி போயிடுறாங்க. சண்டே லீவில் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஹோட்டலில் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வராங்க. அப்போ கூட பாருங்களேன், ஹீரோயின் ஹெல்த் கான்சியஸாக டயட் ஃபுட்டாக வாங்கி சாப்பிட்றாங்க. ஆயில், காரம், அந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் இல்லாத ஃபுட்டாக வாங்குறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு கூட என்னடி நீ இப்படி இருக்க, ஒரு நாள் தானே சாப்பிடுன்னு சொல்ல அப்போ கூட அவங்க சாப்பிட மாட்டுறாங்க. இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்போ ஹீரோயின் கூட ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு வெட்டிங் ஃப்ராக் போடுவாங்க இல்லையா, அந்த ஃப்ராக் டிசைன் பண்ணுறவங்க தான். உனக்கு எப்படி கல்யாணம், உன்னோட வெட்டிங் ஃப்ராகை நீ என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசி விருப்பம் இல்லாத மாதிரி ஹீரோயின் பேசி அவாய்ட் பண்ணி அனுப்பிவிடுறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவரோட ஸ்டாஃபுங்கள்ட்ட எல்லாம் ஹீரோயின் கூட ஒன் சைடு லவ் இருக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எல்லாருமே சீக்கிரம் போய் இப்படியே ஒன் சைடாக பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, போய் அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு பர்த்டே வேறு வருது இல்லையா, சரி விஷ் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டெலாம் கொண்டு போய் கொடுத்து விஷ் பண்ணுறாங்க. அவங்க ஒன்றும் பெரிய ரியாக்ஷன்லாம் கொடுக்கல, எப்போதும் போல் எல்லாரையும் திட்டி அனுப்புகிற மாதிரி ஹீரோயின் திட்டு அனுப்பிடுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்லேயும் போய் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு பயங்கர ஸ்டொமக் பெயின் வருது, என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் இவங்களே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி போய் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகி ஸ்கேன்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தா டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கேன்சர் இருக்கா, அதுவும் 3rd ஸ்டேஜ் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்ன மாதிரி ஆயிடுது. க்யூர் பண்ண முடியுமான்னு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. இல்லை 3rd ஸ்டேஜ் வேணால் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணால் நான் பிழைக்க வாய்ப்பு இல்லைல்ல, அப்புறம்
எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நான் எத்தனை மாதம் இருப்பேன்னு கேட்க ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் இருப்பீங்கன்னு சொல்ல ஹீரோயின் சோகமாக காரில் வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எப்போதும் இது வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினதே இல்லை. அவங்க வீட்லேருந்து ஃபோன் வந்தாலும் திடீர்னு பேசி அப்புறம் பேசுகிறேன் வைங்கன்னு சொல்லி தான் கட் பண்ணிடுவாங்க. ஹீரோயினோட அம்மாக்கே ஆச்சரியம். என்னடா பொண்ணுக்கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினா ஹீரோயினோட அப்படியே சேஞ்சாக பேசுகிறாங்க. முன்னாடி சிடுசிடுன்னு பேசினவங்க இப்போ பாசமாக அன்பாக பேசுகிறாங்க. ஊருக்கு வரேன்னுலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் வேலை பார்க்குற சர்வன்ட்கிட்டேயும் ரொம்ப கோவமாக தானே நடந்துக்குவாங்க. இன்றைக்கி ரொம்பவே அன்பாக நடந்துக்கிறாங்க. அந்த ஃப்ளாட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே நார்மலாக அன்பாக பேசி பழகுறாங்க. மாதிரி ஹீரோ காலைல எப்போதும் விஷ் பண்ணுறப்ப கண்டுக்காம தானே போவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில ஹீரோவை பார்த்து விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே கைண்டாக நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லேடி வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், முன்பணமாக என் சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹீரோயின் 10 லட்சம் செக் எழுதி கொடுக்குறாங்க, இதை வச்சு கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஹீரோ நம்மளை ஒன் சைடாக லவ் பண்ணுறாருங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியும். அதனால் போய் ஹீரோக்கிட்டே இன்றைக்கி பேசுகிறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் வெளில சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோ வீட்டில் போய் அவங்க அம்மா தங்கச்சிக்கிட்டேயும் நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சேர்றா ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க அம்மாவும் தங்கச்சியுமே அனுப்பி வைக்கிறாங்க. எப்போதும் ஹீரோயின் ஹோட்டலுக்குலாம் போனால் ரொம்பவே ஹெல்த் கான்சியஸாக நல்ல ஃபுட்டாக தானே எடுத்துக்குவாங்க, ஆயிலெலாம் இல்லாமல். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, இஷ்டத்துக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா ஃபுல் கட்டுறாங்க. ஹீரோக்கிட்டே என்ன சொல்கிறாங்க, நம்ம எது வரைக்கும் இருக்க போகிறோம்னு தெரியாது, அது வரைக்கும் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் அவங்க இன்னும் 3 மாதத்தில் இறந்து போயிடுவாங்கன்னு தெரியுதுல்ல. ஸோ அதனால் என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோயின் இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு சில ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும். அங்கே போய் புக் பண்ணால் பந்தக்கால் நடுறதுலேருந்து பந்தி வரைக்கும் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஃபியூனரலுக்குமே பண்ணுற ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் ஹீரோயின் புக் பண்ணி வைக்கிறாங்க. அட்வான்ஸ்லாம் கொடுத்து அவங்க ஃபியூனரலுக்கு அவங்களே பண்ணி வைக்கிறாங்க. எந்த மாதிரியான செட்டப் வேணும், என்ன கலரில் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. என்றைக்கு மேம் டேட்னு கேட்க, நான் புக் பண்ண வந்த ஆள் இன்னும் சாகலை, அப்புறமா சொல்கிறேன்னு சொல்ல அவங்களுக்குலாம் பயங்கர ஆச்சரியம். என்னடா இது சாகிறதுக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு ஒரு வாரம் லீவ் போட்டு சொந்த ஊருக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஃபேமிலியோட ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க அம்மாவும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவும் சொல்லிடுறாங்க, நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அவங்க வீட்டில் இருக்க சின்ன வயசு ஆல்பம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தான் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஸ்டார்டிங் சீனில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, வெட்டிங் ஃப்ராக்லாம் டிசைன் பண்ணுறவங்க, அவங்க ஞாபகத்துக்கு வருது. அவங்க ஷாப்புக்கு போய் அவங்கள்ட்ட நல்ல விதமாக பேசிவிட்டு எனக்கு ஒரு வெட்டிங் ஃப்ராக் வேணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வாங்கிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இறந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்காக தான் அதை ரெடி பண்ணி வாங்கியிருக்காங்க. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது, இந்த 3 மாதம் தான் இருக்க போகிறாங்கங்கிறத யார்கிட்டையுமே சொல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திரும்ப லீவெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு ஹீரோவுக்கு ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க. எதுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்னு கேட்க, இல்லை நான் சின்ன வயசில் ஸ்கூல் படித்தப்போ எனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும், அவன்னா எனக்கு ரொம்ப க்ரஷ், அவனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமான்னு சொல்ல, இங்கே ஹீரோவுக்கு பயங்கரமாக வயிறு எரியுது. வேறு வழி இல்லாமல் சரி வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோயினோட க்ரஷ்ஷை பார்க்க போனால் அந்த பையன் ஒய்ஃப்க்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணோட அஃபரில் இருக்கான்னு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே திரும்ப ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே லேட் ஆகிடுது. அதனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் நிறையா சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சேவிங்ஸ் எல்லாமே கஷ்டப்படுற எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறாங்க. மேடம், இந்த காசை நான் எப்படி திரும்ப தரப்போகிறேன்னு தெரிலையேன்னு கேட்க, நீங்கள் திரும்பியெல்லாம் தர வேணாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல அவங்களுக்குலாம் பயங்கர சந்தோஷம். அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் எப்போதும் போல் வெளில அவுட்டிங் போகிற மாதிரி இந்த தடவையும் வெளில அவுட்டிங் போயிட்டு ஒரு பப்புக்கு போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் பயங்கர போதையில் இருக்காங்க. ஹீரோ தான் ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு போகலாமேன்னு போகிறாரு. ஹீரோயின் சோஃபாவில் உட்காந்துருக்கவங்க திடீர்னு ரிமோட் மேலே உட்காரவும் டிவி ஆன் ஆயிரும். அதில் ஒரு ரொமான்டிக் சாங் ஓடிட்டு இருக்கும். எப்போதும் அவங்க இந்த மாதிரியான சாங்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா, இன்றைக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன நினச்சாங்கன்னு தெரில, ரொம்ப கிளாமரான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோக்கு ஃபோன் அடிச்சு, நீ எங்கே போயிட்டுருக்க, இன்னும் வீட்டுக்கு போகல, திரும்ப வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ வந்தோடனே ரொமான்டிக்காக ஒரு லுக்கை விட அவரு பயந்து வறண்டு ஓடி போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு ஷையாக போயிடுது, ஐயோ அப்படின்ட்டு. நாள் ஹீரோவை கடையில் பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோ கடைக்கே வரல. என்னாச்சுன்னு விசாரித்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. சரின்னு
ஹீரோவோட வீட்டுக்கே ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவோட வீட்டில் இருக்க எல்லார்ட்டையுமே நல்ல விதமாக பேசுகிறாங்க. மறுபடியும் ஹீரோ கூட்டிகிட்டு வாங்க வெளில போகலான்னு சொல்லி வெளில அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோ இந்த தடவை ஒரு ரிங்கோட வராரு. ஒரு மேரேஜ் ப்ரொப்போசலையும் ஹீரோயின்கிட்ட போட்டுடுறாங்க. ஆனால் ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு சரி இவர்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் என்ன அந்த ஒரு டாக்டர் தானே பார்த்தீங்க, அதெல்லாம் இல்லை, நம்ம வேறு டாக்டரை போய் பார்க்கலாம், உலகத்தில் குணப்படுத்த முடியாத நோயின்னு அவ்வளோவா எதுவும் இல்லை, கண்டிப்பாக அந்த நோயை நீங்கள் குணப்படுத்திடலாம், வாங்க வேறு டாக்டர்கிட்ட பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் இவர் கேட்குறாரேங்கிறதுக்காக ஓகே சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேறு ஒரு டாக்டரை போய் பார்க்க போகிறாங்க. அங்கே எல்லாமே செக் பண்ணி பார்த்த டாக்டர், உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு யாருங்க சொன்னால், நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த நோயுமே இல்லைன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்போ தான் நிம்மதி பெருமூச்சே வருது. கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுட்டு மறுபடியும் டென்ஷன் ஆகுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாங்க. 10,000க்கு இவங்க ஹெல்த்தை அவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சாக போகிறோமேன்னு தெரிஞ்சுட்டு கண்ணாப்புண்ணு வளைச்சி சாப்பிட்ருப்பாங்க. என் ஹெல்த்து போச்சு, என் சேவிங்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தையா தக்கான்னு குதிக்கிறாங்க, கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க இல்லையா, அங்கே கூட கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சண்டை மேலே சண்டை போடுறாங்க. அவங்க மேலே கேஸ் போட போகிறேன், அது போட போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பார்த்த டாக்டருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் நாங்களே கண்டுபிடிச்சோம், உங்களை காண்டாக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணோம், உங்களுக்கு மெயில் அனுப்பணும், லெட்டர் அனுப்புகிறோம், நீங்கள் எதையுமே பார்க்கலன்னு சொல்லி சாரி கேட்குறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை, உங்களை சும்மா விட மாட்டோம், இந்த ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூடுறேன்னு சொல்லிட்டு தையத்தக்கன்னு அங்கேயே குதிக்கிறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து ஒன்றுமே புரியல, என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவையும் போட்டு திட்டுறாங்க, என்னடா நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க, காரை ஏற்றா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தையத்தக்கான்னு சொல்லிட்டு எல்லாரையும் வளைச்சி வாங்குறாங்க. என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனோட இறப்பு நாள் தெரிஞ்சிருச்சுன்னா எந்த தப்புமே பண்ணாமல் இருக்க வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகணுன்னு நினப்பாங்கங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ தான் ஹீரோனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை எடுத்து வழக்கம் போல் கண்ணாப்பினான்னு திட்டிட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோயின் எப்போதும் போல் காலையில் எழுந்திரிச்சு யோகா பண்ணிவிட்டு ஹீரோவை அழைச்சிட்டு வாக்கிங் போகிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.